இந்த கஷ்டமான பாதையை தேர்ந்தெடுத்து போனப்பயும் சோர்ந்து உட்காரவில்லை. குரு கஷ்டமான விஷயத்த நமக்கு கொடுத்துருது அப்படின்றது வாழ்க்கையின் கஷ்டமான தருணங்களை நம்ம சமாளிக்கணும் அப்படின்றது தான். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா புத்த மத தத்துவங்கள் சைனாவில் ரொம்ப ஃபேமஸாக இல்லை. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த தத்துவங்களை சீனா ஃபுல்லாக கொண்டு போகணும், அதுக்காக ஒரு உலக பயணம் போகணும்னு சொல்லிட்டு பல பாலைவனங்கள், காடுகள், நிலங்கள், மலைகள், பள்ளத்தாக்குகள்னு சொல்லி பல ஆபத்துகளை கடந்து அவர் உலக பயணம் மேற்கொண்டு அந்த புத்த மத தத்துவங்களை கற்றுக்கிட்டு சீனா ஃபுல்லாக அவர் பரப்பினார். இந்த பயணங்கள் அனைத்திலும் யுவான் சுங்க்கு துணையாக நின்னது சின்ன வயசில் அவர் குரு கொடுத்த தத்துவம் தான். அந்த தத்துவம் என்ன அப்படின்னா, பாதையை பற்றி நினைக்காத, உன்னுடைய இலக்கியதோ என்பதில் அதில் பயணப்படு, அதை நோக்கி தொடர்ந்து நடந்து கொண்டே இரு, நீ நிச்சயம் வெற்றி அடைவாய். இதுதான் அவருக்கு சொல்லி கொடுத்த தத்துவம். இந்த தத்துவம் அப்படின்றது அவருக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் கஷ்டம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரடு முரடான பாதையில் போடுறோம். நமக்கு மட்டும்தான் கஷ்டம், அடுத்தவங்க